வாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்புள்ள துறவிகளே, தந்தையுடைய உறவினர்களே, அன்புள்ள இறைவர்களே, கிறிஸ்து தம்முடைய மரணத்தால் சாவை அழித்து நமக்கு நிலைப்பாழ்வை கொடுத்தார் என்று நாம் நம்புகிறோம். நிலைப்பாழ்வை பெறுவதற்காக தந்தை அவர்கள் விண்ணகம் சென்றிருக்கிறார்கள். இறைவன் அவரை அழைத்திருக்கிறார். அவர் குருத்துவ பணி செய்வதில் ஆர்வமாக இருந்து இறைப்பணிகள் பல செய்து திருவுருள் சாதனைகளை நிறைவேற்றியதால் இறைவன் அவருக்கு அன்பு பரிசாக நிலைப்பாழ்வை கொடுப்பார் என்பது நம்முடைய நம்பிக்கை. இந்த தோழமையில் சேர்ந்து விட்டார். எனவே அவருக்காக நாம் இந்த நன்றி செலுத்துவோம், அவருடைய பணிக்காக நன்றி செலுத்துவோம். எனினும் இறப்பு என்பது மனித இயல்பில் வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் மனக்குழக்கத்தையும் கொடுத்துள்ளது. தந்தையுடைய இழப்பு பெரிய பேரிழப்பு மறை மாவட்டத்திற்கு குடும்பத்திற்கு இறைவன். எனினும் அந்த வெற்றிடத்தில் இறைவன் நாம் நிறைவே நமக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று கொண்டாடுவோம். சாவு என்பது அழிவதை தரும் வாழ்வு மாறுபடுகளை அழைக்கப்படுவது என்று அவங்க இறப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். நாமும் இறைவனை சந்திக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் பாவத்தை வெறுத்து ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வை நாம் மேற்கொள்கின்ற பொழுது நாம் தயாராக இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ள முடியும். இந்நேரத்திலே தந்தையை இழந்த சக பொருட்களுக்கு ஒருவர் மற்றவருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு அவருடைய உறவினர்களுக்கு நம்முடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர் இறைவனை செய்த இடங்களிலெல்லாம் பங்குத்தனையிலெல்லாம் பல மக்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். தந்தையுடைய ஆன்மா ஆண்டோடைய சன்னிதானத்தை இளைப்பாற வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் பக்தியோடு பங்கெடுத்து இந்த திருப்பலியை அவருடைய ஆண்மையை பற்றிக்காக ஒப்புக் கொடுப்போம். இறைவன் அவருக்கு நிலைவாழ்வை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மந்தாடுமாக. ஆண்டவரே, எங்கள் சகோதரருக்கு உருவாக்கிய ஜெய்சாஸின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணக ஆட்சியால் பங்கு பெற்று என்று மக்களுக்கு செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு
நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 43 முதல் 46 வரை. அந்நாட்களில் மக்கள் ஒவ்வொருவிடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பழி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பழி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்ந்திடுவாய்
இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடியும். அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, மிக ஆழ்ந்த மகிழ்ச்சியிலே நாம் எல்லோருமே இருக்கின்றோம். நேற்றைய நேரம் மாலை 4:40 தேநீர் அருந்திவிட்டு மற்றவர்களோடு உரையாடி கொண்டிருந்த ஒரு தந்தை, எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருப்பவர் இப்படி செய்யாமல் படுத்து கிடக்கின்றார் போது எல்லோருக்குமே ஆழ்ந்த அதிர்ச்சி அமைத்து பிரிந்திருக்கிறது. எனவே இந்த சமயத்திலே நம்முடைய மறைமாவட்ட வாசமிகுந்த ஆயர் அவர்களுக்கு முதல் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கப்படுகின்றோம். அதே சமயத்திலே சகோதரர்கள் அனைவருக்கும் தந்தை இழந்து அவருடைய நினைவுகளை நினைத்து பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் இங்கே கூடி வந்திருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய கண்ணீர் நிறைந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் பணி செய்த ஏறக்குறைய எல்லா பங்குகளிலிருந்தும் மக்கள் வந்திருக்கின்றார்கள். அனைவரும் எத்தனையோ நினைவலைகளோடு வந்திருக்கின்றார்கள். பல பேரிடம் பேசினார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தந்தை அவர்கள் எந்தெந்த பங்கிலே இருந்தார் என்பதை அங்கே வெளியே ஃப்ளெக்ஸிலே பார்த்தோம். என்னுடைய கையிலும் இருக்கின்றது. அதை பற்றி பிறகு நான் சொல்லுகின்றேன். எனவே தந்தையை பற்றி முதலாக சொல்லும் பொழுது, அவருடைய ஆன்மீகத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவருடைய ஆன்மீகமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆன்மீகமாகத்தான் இருந்தது. எனவே நான் திருப்பலிக்கு திருவுடை அணிந்து கொண்டிருந்த போது 2 குருக்கள் என்னிடம் ஓடோடி வந்து சொன்னார்கள், ஆர்எஸ்புரத்திலே அவர் உதவி பங்கு தந்தையாக இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்து சொன்னார்கள். அந்த சமயத்திலே ஒரு சாவு பெட்டி ஒன்று அங்கே ஒருவர் வைத்துவிட்டு அது வேண்டாம் என்று வேறொரு பெட்டியிலே அடக்கம் செய்து விட்டார்கள். இது காலியாக இருந்திருக்கின்றது.
எனவே இந்த பெட்டியிலே அப்பொழுதே சின்ன சாமியாராக இருக்கும் பொழுதே படுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அதை தினமும் வைத்து தியானிக்கக்கூடிய ஒரு குருவானவராக இருந்திருக்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்ல வேண்டும். இதுதான் அவருடைய வித்தியாசமான ஆன்மீகம் என்று நான் சொன்னேன். எனவே பல புத்தகங்களை படிப்பார், பல வகையான உண்மை எங்கே இருக்கின்றது என்று தேடிக்கொண்டே இருப்பார். என்னோடு பேசும்போது கூட பல சமயங்களிலே அவர் சொல்லுவார், இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்று பல காரியங்களை பல மதத்திலே இருக்கின்றதை கூட என்னிடம் எடுத்து எங்களோடு பல சமயங்களிலே விவாதித்து கொண்டிருப்பார். என்னை விட வயதிலே 2 வயது குறைவானவர் தான். குரு பட்டத்திலே எனக்கும் அவருக்கும் 1 வருடம்தான் இடைவெளி இருக்கின்றது. ஏறக்குறைய 42 ஆண்டுகள் குருவானவராக இருந்து விட்டார். ஒரு காரியம் என்னை உலுக்கியதென்றால் ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு முன்பாக இங்கே நம்முடைய பிஷப்ஸ் ஹவுஸிலே நீண்ட நாட்களாக பணி செய்த திருவாளர் தாமஸ் அவர்கள் மரித்தார். அப்பொழுது அங்கே புளியகுளத்திலே அவருடைய இறுதி திருப்பலி நடந்து கொண்டிருந்தபோது தந்தை அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக தயவுசெய்து நாம் வயலின் வாசிக்க வேண்டும், சிறு வயதிலிருந்து நமக்கு பழக்கமானவர் என்று சொன்னார். சரி என்று வயலின் எடுத்துக்கொண்டு வந்தேன். தந்தை அவர்களும் என்னோடு சேர்ந்து வாசித்தார். அவர் மிஸ்டர் டோனியும் எங்களோடு வாசித்தார். நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. எனவே அந்த திருப்பலியெல்லாம் முடிந்த பிற்பாடு என்னுடைய கையை பிடித்து கொண்டு சொன்னார், ஜெகப், அடுத்ததாக நான் எப்போது போனாலும் நீங்கள் எனக்கு வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். குளிக்க வேண்டும். அந்த சமயத்திலே சொன்னேன், ஏசு என்ன இப்படி பேசுகிறீங்க ஏசு, நீங்கள் என்னை விட 2 வயசு சின்னவங்க, ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதனால் எனக்குத்தான் நீங்கள் முதல்ல வாசிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். எனவே இந்த சமயத்தில் அதை நினைவு கூர்ந்து அவருக்காக கண்டிப்பாக வாசிக்க வேண்டும், பிரசங்கம் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சரி, அதையும் ஏற்றுக்கொண்டேன். இருந்தாலும் மற்றவர்களையும் பிடித்து எப்படியாவது இவருடைய திருப்பலிக்கு அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டாரே என்ற ஒரே காரணத்திற்காக வயலின் வாசிக்கின்றேன். என்னால் வாசிக்க முடியவில்லை, இருந்தாலும் வாசிக்கின்றேன். எனவே அவருடைய ஆன்மீகம் இன்னும் கொஞ்சம் ஆழமான ஆன்மீகமாகத்தான் டெய்லி இந்த மெடிடேஷன் மட்டுமல்ல, இதை பற்றி பகிர்ந்து கொண்டு இருந்திருக்கின்றார். செல்லுகின்ற ஒவ்வொரு பங்கிலும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அந்த மக்களுக்கு உதவி செய்வதிலே தான் இவருடைய ஆன்மீகம் அடங்கியிருந்தது. ஒரு சில பங்கிலே நான் அந்த மக்களை சந்தித்து அவர்களை கேட்டபோது, முக்கியமாக இவருடைய முதல் பங்கு சாமியாரான ஒரு முதல் பங்காக ஷோலையார் டேம் இருந்தது. அங்கே இருந்தபோது தந்தை அவர்கள் மிக எத்தனையோ பணிகளை செய்திருக்க, முக்கியமாக ஏழை வாழைகளை படிக்க வைத்து, பல பேருக்கு இது தெரியாது, படிக்க வைத்து வேலை வாங்கி கொடுத்திருக்கின்றனர். அதில் 1-2 பேர் இங்கே இருக்கின்றார்கள். அவருடைய பெயர் கூட எனக்கு தெரியும். தற்போது மடத்துக்குளத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள். பெரிய கம்பெனிகளிலே வேலை வாங்கி நல்ல வேலையிலே இங்கே அவர்களெல்லாம் வந்திருக்கின்றார்கள். எனக்கும் நன்றாக தெரிந்தவர்கள் தான். எனவே அமைதியாக இப்படி இதிலே தான் ஆன்மீகம் அடங்கி இருக்கின்றது என்று செய்தவர். அது மட்டுமல்ல, தந்தை அங்கே இருந்தபோது ஷோலையார் டேமில் இருந்தபோது இப்போது படுத்து கொண்டு இருப்பது போலவே நேற்றைய தினம் என்னுடைய பங்கிலே கேள்விப்பட்டதும், என்னுடைய பங்கிலே ஒருவர் ஷோலையார் டேமில் இருந்து இப்பொழுது என்னுடைய பங்கிலே பொள்ளாச்சியிலே குடியிருக்கின்றார். ஓடோடி வந்து சொன்னார், அழுது கொண்டே சொன்னார், ஃபாதர் இன்னும் சொல்லுவது, எங்களுடைய ஊரிலே ஒரு கல்லறை இருக்கின்றது என்றால் காரணம் இவர் தான். ஏனென்றால் அந்த டீ எஸ்டேட் முதலாளிகள் இந்த கல்லறை நிலத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கப் போகின்றோம், இனிமேல் இது எங்களுக்குத்தான் சொந்தம் என்று டீ எஸ்டேட்காரர்கள் வந்த பிற்பாடு தந்தை அவர்கள் அங்கேயே போட்டுக்கொண்டு அங்கே ஒரு குழி, கல்லறை குழி வெட்டி அங்கே நான் படுத்து கொண்டார். இதே போலவே படுத்து கொண்டார். என்னை அடக்கம் செய்துவிட்டு பிறகு இந்த கல்லறையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்றால் எவ்வளோ ஒரு யதார்த்தவாதி, எவ்வளோ ஒரு துணிச்சல்! அவருடைய ஆன்மீகம் எப்பேற்பட்ட ஆன்மீகம்! அவர்களுக்கு, அந்த ஏழை மக்களுக்கு இன்னும் அந்த கல்லறை அவர்களுக்கு இருக்கின்றது என்றால் தந்தை அவர்கள் தான் காரணம். இப்படி ஒவ்வொரு பங்கிலுமே எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்.
ஒவ்வொரு பங்கிலும் அவரை நான் அங்கே போனபோது கூட தந்தைவர் தண்டராஜ் அவர்கள் சொன்னார், ஃபாதர் ஜேசுதாஸை பற்றி கண்டிப்பாக ஹீ இஸ் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் என்று சொன்னார். எதை கேட்டாலும் தெரியாது என்று சொல்ல மாட்டார், எல்லாமே தெரிந்தவர் அவர். ஏறக்குறைய மியூசிக் இசையிலே ஒரு பெரிய வித்வானாக இருக்கின்றார். என்னை ஜேக்கப்பையா இந்த ஜேக்கப்பையா மடத்துக்குளத்துக்கு வந்தபோது எனக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுத்தங்க என்று சொல்லி எப்பொழுதும் பாகவதர் ஐயாவுக்கு அந்த பாத அஞ்சலி செய்வேன். அங்கே எல்லா மக்களுக்கும் முன்னால் என் காலில் விழுந்தார். பார்த்து ஃபாதர் அலெக்ஸ் ஆண்டனி பங்குசாமர், என்ன நீங்கள் போய் காலில் விழுங்க, நீங்கள் அவர் இன்றைக்கி எவ்வளவோ வளர்ந்து விட்டு எத்தனை ஒவ்வொரு பங்குலையும் பாருங்கள், அங்கே பாடுறவங்க வயலின் வாசிக்கிறதுக்கு ஒவ்வொரு பங்குலையும் நிறைய பேரை பயிற்றுவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல, குருமடத்தில் என்னோடு படித்து கொண்டு இருந்தபோது சென்னையிலே படித்து கொண்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் என்னை தொந்தரவு செய்து கொண்டே தான் கூட ஞானசேகரன் என்று திருச்சியிலே டயசிஸிலேருந்து ஒருவர் இருந்தார். அவர் என்னுடைய பேட்ச், தந்தை அவர்கள் என்னை விட ஒரு வருஷம் ஜூனியர் பேட்ச். அதனால் சில சமயத்தில் இவர் பாட்டு போட்டு ஜேக்கப் அதுக்கு எனக்கு நோட்ஸ் எழுதி கொடு. மதியானம் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் எங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கும், அல்லது ஈவினிங் கொஞ்சம் ஃபுட்பால் விளையாடுவோம். 2 நேரத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வா ஆடிட்டோரியத்துக்கு போகலாம், உட்காந்து எனக்கு நோட்ஸ் எழுதி கொடு என்று சொல்ல. ஒரு நாள் ஃபாதர் ஞானசேகரன் அருமையான வரிகளை, பாடல் வரிகளை கொண்டு வந்து, யேசுதாஸ் இதுக்கு எனக்கு ராகம் போட்டு கொடு. எவ்வளவு தூரம் என்றால் இன்றைக்கி சினி ஃபீல்டில் கூட அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குமா உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பாடல் வெளியும் வரவில்லை. எனவே அருமையான 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஃபாதர் ஞானசேகரன் இந்த பாட்டுக்கு நீங்கள் எனக்கு ராகம் போட்டு கொடுங்கன்னு சொல்கிறார். சரி, வரிகளை சொல்லுங்கள். முதல் பல்லவியை சொல்லாத சரணத்தை சொல்ல, முதல்ல 2 வரி சொல்லுகின்றார். அலைகடல் திரைகடல் அலைகளை எழுப்ப மறந்திடலாம், மரங்களும் இலைகளை உதிர்க்க மறந்திடலாம் அப்படின்னு. இன்னொரு தடவை சொல்லுங்க. திரைகடல் அலைகளை எழுப்ப மறந்திடலாம், மரங்களும் இலைகளை உதிர்க்க மறந்திடலாம். 2 நிமிஷம்தான் யோசித்தார். உடனே ராகம் பாடினார். அருமையான ராகம், கானடா ராகத்தில். அலைகளை திரைகடல் எழுப்ப மறந்திடலாம், இலைகளை மரங்களும் உதிர்க்க மறந்திடலாம். அலைகளை திரைகடல் எழுப்ப மறந்திடலாம், இலைகளை மரங்களும் உதிர்க்க மறந்திடலாம் சொல்லி அடுத்த சென்டென்ஸ் சொல்லு அப்படிங்கிறார். அவர் சொல்லார், கதிர்களை கதிரவனும் பரப்ப மறந்திடலாம், கதிர்களை கதிரவன் பரப்ப மறந்திடலாம், கதிர்களை கதிரவன் பரப்ப மறந்திடலாம், கருணை தெய்வம் உன்னை இனி மறவேனா. அதுக்கப்புறம் பல்லவி பாடல். அவ்வளவு டேலண்ட் மியூசிக்கில், இசையில் அவ்வளவு. அவர் சொன்ன உடனே எம்எஸ்பியை கூட அப்படி செய்ய முடியுமான்றது எனக்கு தெரியல. அப்படி போட்டு இளையராஜா கூட அப்படி போட்டு அது பாடிட்டு ஜெகப் 2 வரி பாடும், உடனே நோட்ஸ் எனக்கு எழுதும்பார். நான் ஒன்று நோட்ஸு நான் அந்த லைனெல்லாம் 5 லைன் போட்டு வரலை சமயம், என்ன பண்ணுறேன், என்ன பிரதர் பண்ணுறது அப்படின்னு. இல்லை, தமிழில் எழுது, நீ சொரத்தில் எழுது, அதுக்கப்புறம் நீ அதை மாற்றி. அவ்வளவு தூரம் ஆர்வத்தோடு இருந்தார். அந்த கருணை தெய்வமே இனி உன்னை மறவேன் நான் என்று எழுதியவர் தந்தை அவர். மற்றவரையெல்லாம் அந்த ஃபாதர், அவரும் மறித்து விட்டார். தந்தை அவர்கள் அந்த கருணை தெய்வம் உன்னை இனி மறவேன், கருணை தெய்வம் உன்னை இனி மறவேன் நான், கதிரொளிர் பாத்திர திவினக்கின பெட்டியை பற்றி அது ஒரு அருமையான. இந்த பாட்டு வெளியே வரல, எனவே அவருடைய ஞாபகமாக அதனால தான் நான் சொன்னேன், அவருடைய ஆன்மீகமே எளியவர்களுக்கு உதவி செய்வது, இசையிலே மற்ற பிள்ளைகளை வளர்த்து வருவது. ஒவ்வொரு பங்குலையும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு வயலின் சொல்லி கொடுத்துருக்கின்றார், கீபோர்டு சொல்லி கொடுத்துருக்கின்றார், தபேலா சொல்லி கொடுத்துருக்கின்றார்.
இத்தனையும் செய்துவிட்டு இன்றைக்கு அமைதியாக படுத்திருப்பது தான் எனக்கு ஆதங்கமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சென்ற ஒவ்வொரு இடத்திலும் அருமையான பில்டிங் கட்டியிருக்கின்றது. ஷோலையார் டேம் முதல் பங்கு அங்கு போனதும் அங்கே கட்டிய அந்த மணிகுண்டு கைகளை இப்படி குவித்து கொண்டு இருப்பது போல தெரியும், ஷோலையார்லேருந்து வந்தவங்களுக்கு. பிறகு அதை அரவக்குறிச்சியிலும் அதை செய்தார், மடத்து குளத்திலையும் அதை கட்டினார். இப்படி எங்கு போனாலும் எதையாவது டெவலப்மெண்டல் ஒர்க் கண்டிப்பாக அவர் செய்து கொண்டே இருப்பார். கடைசியாக நான் கேள்விப்பட்டேன், இங்கே எதுக்கும் நான் போய் பார்த்துருக்கேன், கவுண்டம்பாளையத்துலேயும் அங்கே வெளியே ஷெட்டெல்லாம் அருமையான பெரிய ஷெட்டு போட்டு ஆடியோ சிஸ்டம், ஸ்பீக்கர் சிஸ்டம், லைட் சிஸ்டம் எல்லாம் செய்துவிட்டு கடைசியாக இன்றைக்கு காலையிலே தான் கேள்விப்பட்டேன், மிகுந்த வருத்தமாக இருந்தது. போன வாரம்தான் புதிய கொடிமரம் அங்கே கவுண்டம்பாளையத்தில் செய்தது, புதிய கொடிமரம் லட்சக்கணக்கு. அதை முடித்துவிட்டு இன்னும் 2 நாட்களிலே தேர் திருவிழாவை கொண்டாடி இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக தன்னுடைய உடல்நிலையை கவனித்து கொள்ளாத காரணத்தினால் தான் தந்தை இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிட்டார். அதே போல் மக்களோடு பழகும் பொழுது மிகுந்த ஒரு எளிமையாக பழகுவார். யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் போய் சாமின்னு கதவை தட்டினா கண்டிப்பாக அதோடு மறக்கவே மாட்டேன். அந்த மடத்து குளத்துக்கு அந்த தேர் திருவிழாவுக்கு நான் அங்கே போயிருந்தபோது ஜேசுதாஸ் வந்திருந்தார். அங்கே திருப்பலி நிறைவேற்றிய பிரசங்கம் இவர் தான். பிரசங்கத்த சமயத்தில் அங்கே மடத்து குளத்துலேருந்து மாற்றி போய் ரொம்ப விஷயமாச்சு. இருந்தாலும் பேர் சொல்லார், மேரிமா நல்லா இருக்கீங்களா, பிரசங்கத்தை நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல. அவ்வளவு மக்களோடு இனிமையாக மிக அருமையாக பழகக்கூடியவர், கண்டிப்பாக பழகக்கூடியவர். இருந்தாலும் ஒரு பக்கத்திலே பாசத்தோடு இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே மிகுந்த ஒரு கடுமையாகவும் இருக்கும். கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்பட்டுரும். நாங்கள் குருமடத்தில் படித்து கொண்டிருந்த போது, நான் 3rd இயர் ஃபிலாசபி வந்தபோது ஃபாதர் நான் 2nd இயர் ஃபிலாசபி வந்தபோது ஃபாதர் 1st இயர் ஃபிலாசபிக்கு வந்தார். அப்பொழுது எங்கள் குருமடத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்டரை தேர்ந்தெடுத்து மாதம் அந்த ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனை எங்கள் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லுவோம், சலீஷி குருக்களுடைய ஃபார்மேஷன். அதனால் மேனிஃபெஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொன்னது யாரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபாதர் வல்லோஜியா இருக்கார், இட்டாலியன் ஃபாதர், எடுத்துக்கங்க. அவர் போய் அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு முதல் மாதம் போயிட்டு வந்தார். ஒரு வாரம் கழித்து அந்த ஃபாதர்கிட்ட நான் போகிறேன், ஃபாதர் பிரதர் ஜேக்கப், உங்கள் இதில் உங்கள் டைசஸ்லேருந்து இன்னொரு பிரதர் வந்திருக்காரு ஜேசுதாஸ், எழுதி வச்சுக்கோங்க. He is straightforward, he is very honest, he is obedient என்று 3 அருமையான ஒரு சர்டிஃபிகேட்டுகளை கொடுத்த. இன்னும் என்ன, he is very straightforward, he is honest and he is always obedient. போராடுவார், சண்டை போடுவார், கோபப்படுவார், கடைசியில் தன்னுடைய அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்தார். இதை இன்னும் என்னால் மறக்க முடியாது. எனவே ஒருவரோடு பழகுவதிலும் மிக தேர்ந்தவர். அவரை பற்றி சொல்லும் பொழுது பில்டிங் மட்டுமல்ல, மியூசிக் மட்டுமல்ல, கம்ப்யூட்டர்களுமே எல்லாம் தெரியும். கம்ப்யூட்டர்லையுமே எல்லாத்தையும் அவர் பழகி கொண்டு தான் இருப்பார். அந்த காலத்தில் நாங்கள் டேப் ரெக்கார்டர் வைத்து ரெக்கார்டிங் பண்ணுறதெல்லாம் அவர் தவிர்த்து விட்டு இப்பொழுது கம்ப்யூட்டர்லையும் செய்து கொண்டு இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். எலக்ட்ரிசிட்டி ஒரு பக்கம், எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பக்கம், எதுவாக இருந்தாலும் எல்லாமே தெரியும். அதனால தான் தண்டாஜி அழகாக சொன்னார், இஸ் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேஸ் என்று சொன்னார். எனவே தந்தை அவர்கள் இப்படி எல்லா வகையான திறமைகளையும் பெற்றிருந்தார். அவருடைய ஆன்மீகம் என்பது இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகமாகத்தான் இருந்தது. தன்னையே ஒவ்வொரு நாளும் தயார்படுத்தி கொண்டே இருந்த ஆன்மீகம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆன்மீகம், மற்றவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், இசையிலே பயிற்றுவித்து இன்றைக்கி தியான பாடல் பாடி அந்த பாட்டு கூட அவர் இயற்றிய பாட்டு தான் என்று நான் கேள்விப்பட்டேன். எனவே எத்தனையோ பாடல்களை ஒவ்வொரு தடவை எழுதும் பொழுதும் என்னை அழைத்து நோட்ஸ் எழுதி கொடுங்க மாத்திரம் தொந்தரவு பண்ணுவார். நோட்ஸ் எழுதி கொடுத்து அவருடைய பாட்டுக்கு நோட்ஸ் எழுத ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா ஆக்சிடென்ட்ஸும் வரும், மியூசிக்கில் ஆக்சிடென்ட்ஸும் சொல்லுவேன். ஃப்ளாட் வரும், ஷார்ப் வரும், நேச்சுரல் வரும். டோனிக்கு தெரியும் இருந்தாங்க, ஃப்ளாட் வரும், ஷார்ப் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பார்லேயும் ரெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே போவார். ரொம்ப கஷ்டம் அதை எழுதுவார். இருந்தாலும் என்னை தொந்தரவு பண்ணி அதை எழுதி வாங்கி கொள்வார். பிறகு இப்பொழுது அவரே அதில் கைதேர்ந்தவராக மாறிவிட்டார். எனவே இந்த சமயத்திலே
தந்தை அவர்களை பிரிந்து இருப்பது மிக ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கக்கூடியது என்றாலும் அவருடைய பணிகளை பற்றி பார்க்கும் பொழுது அவருடைய பணிகள் அந்த லிஸ்ட் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1972லேருந்து 75 வரைக்கும் இங்கே நம்முடைய சென்ட் ஜோசப்ஸ் மைனர் செமினரி புனித வளனார் இளங்குருமடத்திலே முதலாக அவர் சேருகின்றார். 75லேருந்து 77 வரைக்கும் ஃபிலாசபிக்காக அங்கே சென்னைக்கு அவர் வந்து விட்டார். சென்னையிலே 3 ஆண்டுகள் படித்தார். பிறகு அந்த ரீஜென்சி என சொல்லப்படுகின்ற களப்பணிக்காக சொரப்பாறையிலே அவர் இருந்தார் ஓராண்டு. பிறகு மறுபடியும் தியாலஜி படிப்பதற்காக, இறையியல் படிப்பதற்காக மறுபடியும் சென்னைக்கே அவர் வந்து சென்னையிலே 4 ஆண்டுகள் அதை பயின்றார். பிறகு 1982 ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கு குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிறகு உதவி பங்கு தந்தையாக 1982லேருந்து 83 வரைக்கும் ஓராண்டு முதலாக ஈரோட்டில் நம்முடைய பழைய விக்க ஜெனரல் சுவாமிகள் ஃபாதர் பி இருதயநாதர் அடிகளார் அவரிடம் தந்தை அவர்கள் உதவி பங்கு தந்தையாக இருந்தார். பிறகு அடுத்த ஆண்டு 83லிருந்து அடுத்த ஒரு 6 மாதங்கள் என்று நினைக்கிறேன் சொரப்பாறையிலே உதவி பங்கு தந்தையாக இருந்தார். காட்டூரிலே உதவி பங்கு தந்தையாக இருந்தார். அது பிறகு 83லேருந்து 84 வரைக்கும் அவர் சொரப்பாறை கிறிஸ்து அரசர் ஆலயத்திலே அவர் உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். பிறகு இறுதியாக திருப்பூர் கத்திரினம்மாள் ஆலயத்திலே உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். அதன் பிறகு 3 ஆண்டுகள் டெல்லிக்கு அவர் கடனாக கொடுக்கப்பட்டார். அங்கே டெல்லியிலே தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த தமிழ் மக்களுக்கு பொறுப்பாளராக தந்தை அவர்கள் இருந்திருக்கின்றார். அதன் பிறகு நம்முடைய மறை மாவட்டத்துக்கு வந்து முதல் பங்கு 1988 முதல் 93 வரை 5 ஆண்டுகள் சோலையார் டேமிலே பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு அந்த கல்லறையை செய்வது, அது மட்டுமல்ல அங்கே அந்த மணிகூண்டை மிகச்சிறந்த முறையில் அமைத்து கொடுத்தது. மேலும் ஒரு சில கட்டடங்களை எல்லாம் அவர் கட்டியிருக்கின்றார். அந்த 5 ஆண்டுகளிலே அந்த இடத்தில் மிகச்சிறப்பாக பணி செய்திருக்கின்றார். பிறகு 1993லிருந்து 98 வரைக்கும் மடத்துக்குளம் புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்திலே பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். அதை பற்றி நான் சொன்னேன். பிறகு ஓராண்டுகள் 98லேருந்து 99 வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஓராண்டு சபாட்டிக்கல் இயர் என்று சொல்லப்படுகின்ற விடுமுறைக்காக சென்றிருந்தார். 99லேருந்து 2002 வரைக்கும் மறுபடியும் சிறுமுகையிலே பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். பிறகு 2002லேருந்து 2003 வரைக்கும் புனித பத்தாம்பத்திநாதர் ஆலயம் மதுக்கரையிலே இருக்கின்ற அந்த பங்கிலே பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். பிறகு ஒத்தக்கால் மண்டபத்தில் 2008லேருந்து 2009 வரைக்கும் ஓராண்டு அங்கிருந்து அவருடைய காலத்திலே தான் அங்கே இருக்கின்ற குருக்கள் தங்குகின்ற அந்த அறை வீடானது கட்டப்பட்டது. அந்த ஓராண்டிலேயே அதை அவர் செய்திருக்கின்றார். பிறகு 2009லேருந்து 14 வரைக்கும் 5 ஆண்டுகள் குனிமுத்தூரிலே இறையறக்க ஆண்டவர் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். 2014லிருந்து 19 வரைக்கும் புனித தோமையார் ஆலயம் அவனாசியனுடைய பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். சமீபத்தில் அங்கே நடந்த அந்த ஆலய இந்த ரெனோவேஷன் அந்த முடிந்த பிற்பாடு அந்த அபிஷேகத்திற்காக தந்தை அவர்களும் போய் அங்கே பார்த்து வந்திருக்கின்றார். அந்த பங்கு தந்தை அவனாசி பங்கு தந்தை என்னை பார்த்தபோது இப்போது நம்பவே முடியவில்லை, இப்போது தான் அங்கே வந்துட்டு வந்தார், நல்லா இருந்தார் என்று அவர் கண்ணீரோடு என்னிடம் சொன்னார். அதன் பிறகு இறுதியாக தற்போது 2019லேருந்து 2024 தற்போது வரைக்கும் நேற்றைய தினம் வரைக்கும் கவுண்டம்பாளையம் புனித ஜான்போஸ்கோ ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்திருக்கின்றார். திடீரென்று எதிர்பாராத விதமாக நேற்றைய தினம் தன்னுடைய மாரடைப்பு நோயினாலே நம்மை விட்டு எல்லாம் பிரிந்திருக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மக்களே, எனவே இவரை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும்போது இவருடைய அந்த மரண சடங்கிலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னதைத்தான் நாம் நினைவு கொள்ள வேண்டும். மரணம் என்பது ஒரு முடிவல்ல, ஆனால் அது ஒரு மாற்றம்தான். எனவே ஆண்டவர் இதோ எத்தனையோ நீ எனக்காக கஷ்டப்பட்டு விட்டார்,
எத்தனையோ பணிகளை செய்துவிட்டார். இத்தனை பங்குகளிலே இத்தனை நூற்றுக்கணக்கான மக்களை நீ உயர்த்தி இருக்கின்றாய். நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என்னிடம் வந்துவிடு என்று அந்த வார்த்தைகளை நினைத்து பார்த்து தந்தையை ஒரு நல்ல முன்னுதாரணமாக கொண்டு மிக சுறுசுறுப்பாக எப்பொழுதுமே கடைசி வரைக்கும் இயங்கி கொண்டு தான் இருந்தது. அந்த டாக்டர்கள் எல்லாம் இரவு நேரம் முழிக்கக்கூடாது என்று சொன்னதை கூட அலட்சியப்படுத்தி விட்டு இந்த கொடிமரம் நடும் பொழுது நான் கேள்விப்பட்டேன், இரவு முழுவதும் விழித்து கொண்டேன். அவ்வளவு ஒரு பொறுப்புணர்வு அவ்வளோ ஒரு பொறுப்புணர்வோடு இருந்தது. எனவே நம்மிடம் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நாம் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு மகிமையின் முடியை கொடுப்பார். கண்டிப்பாக உன்னுடைய சகோதரன் உயிர் தழுவான் என்று இன்றைய நற்செய்தியில் அந்த வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகளாக நம்ம எல்லோரும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த இறைமக்களே, மறுபடியும் அந்த வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய சகோதரர் கண்டிப்பாக ஒரு நாள் உயிர் தழுவார். எனவே தந்தை அவர்களுக்கு நான் மீண்டுமாக அதைத்தான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய உடலே நடுங்கி, ஜெகப் எனக்காக நீ வயலன் வாசிக்க வேண்டும் 6 மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். எனவே தந்தை அவர்களை நன்றியோடு நினைத்து கொள்வோம். தந்தை அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். ஆயர் அவர்கள் சொன்னது போல வாழ்வு முடிவதல்ல, வாழ்வு மாறுபடுகின்றதே என்று முடிவதல்ல. தந்தை அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதே போல் துக்கப்படுபவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டு தந்தையைப் போல நாமும் வாழ முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். ஆமென். உயிர்ப்பும் உயிரும் நானே, ஏனில் விசுவாசம் கொண்டு இறப்பின் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்வன் எவன் ஒருபோதும் சாக என்றுரைத்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதர குருக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க உம்மை மன்றாடுகிறோம். இறந்தோர் உயிர் பெற்றெழச் செய்தீரே, எங்கள் அன்பு சகோதரர் ஜேசுதாஸ் அவர்களுக்கு நித்திய வாழ்வளிக்க உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அருட்தந்தை ஜேசுதாஸ் அடிகளாரை திருமுழுக்கினாலும் குருத்துவத்தாலும் தேர்ந்தெடுத்து திருப்பூசுதலால் முத்திரையிட்டீரே, இவரை வானகம் சேர்த்திரள உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு சகோதரருக்கு உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே, வானக விருந்திலும் இவரை அமரச் செய்திரள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்த எம் சகோதர குரு அவருடைய செய்த இறைப்பணியை முன்னிட்டு அவருக்கு இரக்கம் காட்டியறலும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசம் கூட்டத்தில் இடமளித்தது போல் அது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மண்
அடியேனை தேற்றும் அடியேனை தேற்றும் இயேசுவே நீரே என் மீட்பு. இறைவா உம்மை நம்பி உள்ளேன், புது வலிமை பெறவே. இறைவா உம்மை நம்பி உள்ளேன், புது வலிமை பெறவே. கழுகு போல் பறப்பேன் ஓடுவேன் நடப்பேன், கழுகு போல் பறப்பேன் ஓடுவேன் நடப்பேன், சோர்வடைய மாட்டேன் சோர்வடைய மாட்டேன். இயேசுவே நீரே என் மீட்பு. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. ஆயிரம் அம்புகள் என் வலப்பக்கத்தில், ஆயிரம் அம்புகள் என் வலப்பக்கத்தில், அணுகாது எதுவும். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும், மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன.
மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும், மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க.